கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யோபு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் அக்கிரமங்களும் பாவங்களும் எத்தனை! என் மீறுதலையும் என் பாவத்தையும் எனக்கு உணர்த்தும். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே யோபு ஒரு அழகான ஜெபத்தை செய்கிறார் பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் எனக்கு காண்பியும், என்னுடைய பாவத்தை எனக்கு எத்தனை என்று சொல்லும், நான் அதை மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள், எனக்கு அறிவை தாரும், கீழ்ப்படியாமையினால் வருகிற பாவத்தை எனக்கு உணர்த்தும், அதை குறித்து ஒரு அறிவு எனக்கு வேண்டும் என்று ஆங்கில மொழியாக்கம் ஒரு சிலவற்றில் இப்படியாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஞானம் மிகவும் அவசியம். நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை கண்டு கொள்ளுகிற ஞானம் அவசியம். ஏனென்றால் மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். மற்றவர்களைப் போல நாமும் செய்வோம் என்று சொன்னால் அது ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்குமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவேதான் இங்கு சொல்லுகிறார் யோபு, என் மீறுதல்களை என் பாவத்தை உணர்த்தும். மனுஷர்களுக்கு நான் செய்வது பாவமாய் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உமக்கு அது பாவமாய் தோன்றும் என்று சொன்னால் தயவு செய்து அதை கண்டு கொள்ளுகிற இருதயத்தையும் அறிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் கீழ்ப்படுகிற நல்ல இருதயத்தையும் எனக்கு தாரும் என்பதைத்தான் இப்படியாய் ஜெபிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எத்தனையோ ஜெபங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும், என்னுடைய மீறுதல்களை மன்னியும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை தாரும் என்று ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நான் செய்யும் போது அது தவறு என்பதை எனக்கு உணர்த்தும். ஒருவேளை அப்படி எந்தெந்த தவறுகளுக்கு நான் இன்னும் மன்னிப்பை பெற்றுக் கொள்ளவில்லையோ அதற்கு மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபிக்கிற இருதயத்தை எனக்கு தாரும், எனக்கு உணர்த்தும். உம்மை சிறியதாய் காயப்படுத்தினால் கூட ஆண்டவரே அதை தயவு செய்து உணர்த்தும் என்று நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.